இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் ஒரு நெக் டிசைன் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். என்ன எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு பாட் நெக் வந்து வரைஞ்சி அதை வந்து நம்ம எப்பவும் போல் அடித்து திருப்போம் இல்லையா, அதே மாதிரி அடித்து திருப்பிக்கலாம். இது வந்து பாட் நெக், அதாவது இந்த பூந்தொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நெக் மாடல். ஸோ அதை அடித்து திருப்பிட்டு லைனிங் கிளாத்தை திருப்பி படிமான தையல் போட்டுட்டு அதையும் திருப்பி விட்டுட்டு அந்த எட்ஜில் மட்டும் நான் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கார்னரில் அந்த லைனிங் கிளாத் வெளியில் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த கழுத்துலேருந்து உள் பக்கமாக திருப்பிட்டு கீழே வந்து லைட்டாக அந்த மாதிரி வளைச்சிக்கலாம். அதை திருப்பி போட்டு மடித்து தட்டினோன்னா 2 பக்கமும் பதிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பதிஞ்சு 2 பக்கமும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி வரைஞ்சி மார்க் பண்ணியிருக்கணும் அது மாதிரி. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ரோப் உள்ளே விடுறதுக்காக இந்த மாதிரி கிளாத் வந்து அடித்து உள் பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக திருப்பி எடுத்துக்கிறேன். இதில் வந்து எந்த சைஸுக்கு வேணுமோ நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மார்க்குக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு பீஸாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு அடுத்தடுத்த பீஸை வச்சு கீழே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பையும் பெருசாக வைக்க வேண்டாம், ரொம்பையும் சின்னதாகவும் இல்லாமல் நார்மல் சைஸ்க்கு அந்த ரோப்பு வந்து உள்ளே விடுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நடுஸில் வந்து பார்த்திங்கன்னா பவு மாதிரி வைக்க போகிறேன். அதுக்காக இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி நான் சுருக்கிக்கிறேன். பெரிய தையல் போட்டு இந்த மாதிரி நூலை பிடிச்சி இழுத்தோன்னா அந்த மாதிரி சுருக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி சுருக்கிக்கிறேன். ப்ளீட் வைக்காமல் இந்த மாதிரி சுருக்கி எடுத்துகிட்டு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ சென்டராக இந்த மாதிரி நம்ம அந்த ரோப் உள்ளே விடுறதுக்காக மடித்து கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ அந்த லேஸை வந்து பார்த்திங்கன்னா 3 லேஸாக ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டி வைக்கல, அதாவது தையல் போட்டிருக்கேன். அதை வந்து அந்த பவோட சென்டரில் அந்த மாதிரி வச்சுட்டு ஸோ ரொம்பவும் சுருக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே இருக்கிற மாதிரி வச்சு 2 பக்கமும் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரோப் விடுறதுக்காக ஒரு பீஸ் வந்து வச்சு அடித்தோம் இல்லையா, மேலேருந்து கீழே வரைக்கும், அதோட அந்த தையல் பிசுரெல்லாம் வெளில தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லேஸ் வச்சு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வச்சு முடிச்சிட்டோம். இதில் இன்னும் ஒரு சில வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் காமிக்கல. ஸோ டைம் ஆயிடுச்சு, நைட்டே கொடுக்க வேண்டியது இருந்ததுனால நான் அதெல்லாம் அவசரமாக பண்ணி முடிச்சு கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலி இந்த மாதிரி உள்ள ரோப்பு விட்டு அதோட கார்னரில் அந்த 2 ரோப்பு விடுறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எட்ஜ் 2 எல்லா கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீடு வச்சுருக்கேன். சென்டர் அந்த போவோட சென்டரில் இந்த மாதிரி நம்ம ரோப்பில் எல்லாம் கட்டி தொங்க விடும் இல்லையா, அந்த மாதிரி பீடு வச்சு தொங்க விட்டுருக்கேன். ஃபைனலி இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி தான் வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.